அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னடா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்ணாடி போடலங்க. அது மட்டும் இல்லாமல் தாடி நல்லா பொசன்னு வளர்ந்து போயிருக்கு. ட்ரிம் பண்ணணும். ப்ளஸ் கண்ணாடி உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சதுன்னு தெரில. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வந்து நான் கண்ணாடியோட தான் வீடியோஸ் போடுறேன். பார்க்குற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ கண்ணாடி இல்லாதப்போ எனக்கே என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெக்ஸ் வாங்கி நம்ம வீடியோ போட ஆரம்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று பிக் பாஸுக்கான ஒரு ஆல்ரெடி பேசின ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் பிக் பாஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ கரண்டாக வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் போட்டு ஒட்டுமொத்த ஸ்ட்ரீட் டாக்ஸையும் கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் போடணும். இனிமேல் தெருவில் ஒரு தெருநாய் கூட இருக்கக்கூடாது, ஒரு ஸ்ட்ரே டாக் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை டெல்லி கோர்ட் வந்து போட்டிருக்கு. இந்தியா முழுக்க கிடையாது, டெல்லியில் இது இப்போ அமலில் இருக்குது. இதை கண்டித்து பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி அடைக்கக்கூடாது, அவங்கள சுதந்திரமாக விடணும், அவங்களும் உயிர் தான், நம்மளை மாதிரி அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்குது, அப்படி இப்படி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், இது வந்து மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று தேவை தான். இப்போ இதை பற்றி நம்மளே வந்து நிறைய பேர் பேச சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதுக்காக இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எதுக்காக கோர்ட் வந்து இத்தனை நாளாக எல்லாமே இதை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலமாக வந்து நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் அட்டாக் ஆன் ஹியூமன்ஸ், சைல்டு, குழந்தைங்க மேலே வந்து நிறைய அட்டாக் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நாய்க்கடி மூலமாகவும் அனிமல்ஸோடைய கடினாலேயே ரேபிஸ் வந்து பரவும். அதிகமாக எதனால் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ்னால பரவுது. ஸ்ட்ரே டாக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ப்ராப்பராக வேக்சினேஷன் இல்லாமல், ப்ராப்பரான கண்காணிப்பு இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து பல தெருநாய்களுக்கு வந்து இந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி பாதிக்கப்பட்ட நாய் வந்து மக்களை தாக்கும் பொழுது அவங்களுக்கும் ரேபிஸ் வருது. இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, ரேபிஸ்க்கான தடுப்பூசி அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் வரல. தடுப்பூசி அப்படி மீன் ரேபிஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கான ப்ராப்பரான மெடிசன் நம்ம கிட்ட கிடையாது. முன்னாடியே நாய் கடிச்சிச்சுன்னா வந்து தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. பட் ரேபிஸ் டிசீஸுக்கான ஒரு ஊசி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடையாது. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 4 வயசு குழந்தை, அது டெல்லியிலே எங்கன்னு தெரில, ஒரு 3 தெருநாய் இருக்கும். அந்த 3 தெருநாயை வந்து அந்த குழந்தைய கடிச்சு கொதறி கொன்றுச்சு. ஸோ ஸ்ட்ரே டாக்ஸினுடைய அட்டாக்ஸ் வந்து நிறைய இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு க்யூராக நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் ஷெல்டரில் அடைக்கிறது வந்து ஒரு க்யூரான்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டு சைடுமே இங்கேயும் வந்து கடி வாங்கக்கூடாது, மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது. அதே சமயம் எல்லா டாகையும் கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல அடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இந்தியாவில் இருக்கா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல பிறக்குது. இந்த விஷயத்தில் நம்மளால எந்த ஸ்டாண்டுமே எடுக்க முடியாது. நமக்கு வந்து ரெண்டு சைடில் இருந்தும் ரெக்வஸ்ட் வருது. டாக் லவர்ஸும் வந்து நம்மளை பேச சொல்கிறாங்க, டாக்ஸ்க்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள் இந்த ஸ்ட்ரே டாக்ஸை கொண்டு போய் நீங்கள் அடைக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மக்களும் நம்ம கிட்ட வந்து பேச சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே எனக்கு சத்தியமாக புரியல. ஒட்டுமொத்த தெருநாயுமே வந்து கொண்டு போய் போடணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதே சமயம் மக்களுக்கும் என்ன இருக்கணும், இந்த மாதிரியான நாய்க்கடி வந்து நடக்காமல், இந்த மாதிரி விபத்துகள் யோசிச்சு பாருங்களேன். மனித உயிரை தாண்டி எதுவுமே இங்கே வந்து மதிப்பு இல்லை. மனித உயிருக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த 4 வயசு குழந்தை இழந்த பெற்றோர்கள், அது மாதிரி எத்தனையோ பேர் ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த உயிருக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, எல்லா நாயும் கடிக்காது நம்மளை. சில நாய்கள் வந்து இப்போ யானைக்கு எப்படி மதம் பிடிக்குமோ ஒவ்வொரு மிருகத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறது வந்து நடக்குது. இப்போ நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடியே துரத்திட்டு வர்றது, கடிக்க வர்றது எல்லாமே நடக்க தான் செய்யுது. அதுக்கான ப்ராப்பரான கண்காணிப்பு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கா? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து டாக்ஸ்க்கு வந்து காலர் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்னமோ ஜிபிஎஸ்லாம் வந்து பொருத்தி டாக்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ப்ரிவென்ஷனை நீங்கள் இருக்கலாம்.
எத்தனையோ ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து எண்ணிக்கையில் ஜாஸ்தி. நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், அந்த நாய்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒன்னோட ஒன்று கடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக ரேபிஸ் இப்போ ஒன்று வந்துடுச்சுன்னா ஈஸியாக பரவும். ஸோ இது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதே சமயம் நம்மளால இந்த சைடும் பேச முடியாது. குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், இல்லை பசங்களை இழந்தவங்க, அம்மாவை இழந்தவங்க, அப்பாவை இழந்தவங்க, வயசான தாத்தா பாட்டியை கடிச்சு எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதையும் நம்மளால பேச முடியாது. கவர்மெண்ட் இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும். இந்த ஷெல்டரில் கொண்டு போய் அடைக்கிறது வந்து ஒரு சரியான தீர்வு கிடையாது. சரிங்களா, இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் விஷயத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. நம்மளை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட பதிலே கிடையாது. எத்தனையோ பெண்களை வந்து எத்தனையோ மனித நாய்ங்க வந்து கற்பழிக்கிறானுங்க. எவ்வளோ குற்றச்செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை மனிதர்களும் கொண்டுடலாமா? அத்தனை மனிதர்களும் கொண்டு போய் ஒரு ஷெல்டரில் அடைச்சிடலாமா? சில நாய்கள் வந்து தவறு பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தெருவில் ஒரு தெருநாய் இல்லைன்னா வந்து எத்தனை திருட்டுகள் நடக்கும். இதே தெருநாய்கள் எத்தனை பேரை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. அதுக்கான பதிலும் நம்ம கிட்ட கிடையாது. சரிங்களா, ஒரு மனுஷன் கொலை பண்றானா அவனை நம்ம சுதந்திரமா விட்டுறோம். ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பெயில் வாங்கிட்டு வந்துடுறான். ஆனா வாயில்லாத ஜீவனை கொண்டு போய் அடைக்கிறது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அதுக்கான பதிலுமே நம்ம கிட்ட இல்லை. பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை தனியாக ரூட்டுக்கு அனுப்பாதீங்க. என்ன பண்றாங்க அதை பார்க்கறத விட உங்களுக்கு என்ன வேலை? நீங்க பெத்த பசங்க என்ன பண்றாங்க, ரோட்ல தனியா போகும்போது எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு, அவங்கள தனியா போக விட்டுறீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்போ நீங்க போய் அழுது போறண்டு என்ன ஆக போகுது? அதனால குழந்தைகளை கண்காணிக்கணும். வெளியில தனியா அனுப்பக்கூடாது. அதுவும் ஒரு தெருக்குள்ள நாய்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் தயவு செய்து நீங்க வந்து தனியா போறதை வந்து தவிர்த்துருங்க. இப்போ ஒரு நாய் வந்து நீங்கள் பைக்கில் போகும்போது துரத்திக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் அது ஃபியூரியஸாக துரத்தும். நீங்கள் அதே சமயம் வண்டி நிப்பாட்டி அந்த நாயை ஒரு முறைச்சிங்கன்னா அது போயிடும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதே சமயம் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரே இடத்துல ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டில் 18 நாய்கள் இருக்கு. ஸோ ஸ்ட்ரே டாக்ஸினுடைய எண்ணிக்கையும் ஒரு சைடு அதிகமாகிட்டே இருக்கு. அதையும் கட்டுப்படுத்துவதற்கான சரியான வழிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வரணும். சரிங்களா, இதை முடிச்சிடுவோம். பிக் பாஸ்ல என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து விஜய் டிவியுடைய சிஇஓ வந்து ஒரு பேட்டியில் அக்டோபர் 1st வீக் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கான ஹோஸ்டும் வந்து விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து 2017 ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு ஷோ ரொம்பவே பிரபலமான ஒரு ஷோவா போய்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு வெர்ஷன் தான், அதனுடைய ஒரு காப்பி தான் பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ்னு இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோனா, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோனா அது பிக் பாஸ். தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஷோவாக கமலஹாசன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமலஹாசன் பண்ணுறாரு, சிம்பு பண்ணுறாரு, அதுக்கப்புறமா ரம்யா கிருஷ்ணன் கூட ஒரு சீசனில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் சீசனாக வந்து இவர் விஜய் சேதுபதி, இந்த சீசனும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக அவரே, அந்த விஜய் டிவியினுடைய சிஇஓ அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பிக் பாஸில் போனவங்க இது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமாக எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்க்கை கிடைச்சிருந்தாலும் அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஷைன் ஆகிருக்கிறவங்க வெறும் 2 பேர் தான் நான் பார்த்து. ஒருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாண் தம்சம் பண்ணுறாப்புல கண்டினியூஸாக படம் வந்துக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு கவின் சீசன் 3 வந்த கவின், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சீசன் 1 தெரில, எஸ் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே இந்த ஷோ மூலமாக கிடைச்ச அந்த ஒரு புகழை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே அதை சரியாக யூஸ் பண்ணல. அசிமா இருக்கட்டும், விக்ரமனா இருக்கட்டும், யாருமே சரியாக யூஸ் பண்ணல. அண்ட் ரீசெண்டாக தர்ஷன் அவர்கள் வந்து சரண்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. மற்றவங்க யாரும் பெருசாக ஷைன் பண்ண மாதிரி தெரில. எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செல்ஃப் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு இடத்துல லூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம லூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ்டாக நம்ம இருக்கிறோம். இப்போ ஹரிஷ் கல்யாண்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருந்தார், கவின்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருந்தார். அதை அப்படியே அவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனாங்க. மற்றவங்களுக்கு அந்த சூட்சமும் தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிக் பாஸ் மூலமாக கிடைச்ச வெளிச்சத்தை ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணலை. ஒரு பக்கம் சினிமா கெரியரில் இந்த 2 பேர் வந்து முன்னேறிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிங் கெரியரில் வந்து அசல் கோளாறு அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ரீசெண்டாக வந்த கூலி படத்தில் கூட பாட்டு பாடியிருக்கான். ஸோ வரக்கூடிய எல்லா படத்துலையுமே முக்கியமாக அனிருத் போன்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் கூட சேர்ந்து எல்லா படத்துலையுமே வந்து அசல் கோளாறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. லியோ படத்துலையும் பாடியிருந்தான், கூலி படத்துலையும் பாடியிருந்தான், லோகேஷ் கனகராஜ் படத்துலலாம் வந்து அசல் கோளாறு ஒரு பாட்டு கண்டிப்பாக பாடிடுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லையும் போய் பாடுறான், மலையாளத்தில் போய் பாடியிருக்கான். ஸோ இப்படி நிறைய அவனுடைய கெரியரில் அவன் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆள் அட்ரஸே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ரக்ஷிதா அவர்களுடைய புகைப்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது, வேற மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்படியும் சில பேர் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரியும் சில பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு கூத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ எனிஹவ் இந்த சீசன் 9ல வந்து நிறைய பேருடைய பேர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம நிறைய அதை வந்து பார்த்தாச்சு. பட் கன்ஃபார்ம் லிஸ்ட் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடும். இப்போ வந்து ஆகஸ்ட் வந்து நம்ம பாதி மாசத்தை கடந்துட்டோம். இன்னும் ஒரு மாசம் தான் நமக்கு வெளியில இருக்கு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே நமக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓவராலா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரியல இந்த ஸ்டே டாக் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.